நான் இப்போ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சேன். என் ஆப்போசிட் டேபிள் ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்பா, அம்மா, 2 பசங்க. அவங்க யாருமே யாருக்கிட்டையும் கடைசி வரைக்கும் பேசிக்கவே இல்லை. அப்பா வந்து அவரோட போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா வந்து யாருக்கிட்டையும் போன் கால் பேசிட்டு இருக்காங்க. பசங்க 2 பேருமே இந்த ஐபேட்ல ரீல்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்துல எல்லாருமே அவங்கவுங்க டிவைசஸ்ல முழுங்கி யாருக்கிட்டையும் கனெக்டடாவே இல்லை. அப்புறமா சாப்பாடு வந்ததுமே எல்லாருமே அந்த வீடியோஸ் பார்த்துட்டே சாப்பிடுறாங்க. யாருமே பக்கத்துல இருக்கவங்க மூஞ்சி பார்த்தோ பேசியோ சாப்பிடல. இது நம்ம பொதுவா வெளியில இருந்து பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து ஜாலியா பேசி சாப்பிட்டு பழகுறான்னு நம்மளுக்கு தோணும். ஆனா நிஜத்துல அவங்க தனி உலகத்துல இருக்காங்க. ஸோ இது பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னதான் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி சோசியல் மீடியாலாம் வளர்ந்து நம்மளுக்கு யாருனே தெரியாத நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடலாம் நம்ம கனெக்ட் பண்ண வச்சாலுமே இந்த டெக்னாலஜி சில நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மள டிஸ்கனெக்ட் பண்ணுது.